நம்ம சின்ன வயசுல சண்டை போட்ட மாதிரியே போட்டுக்கறானுங்கல்ல. ஆமா ஆமா ஜெகி ஜெகி கொஞ்சம் ரீசெண்டா கொஞ்சம் ரீசெண்டா ப்ளீஸ் டா. என்னடா மாப்பிள்ளை இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சின்ன பசங்க ஓவரா கத்துறானுங்கல. போய் முள்ள எடுத்து நீ கத்த போற. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெயஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். நம்ம முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா ரூபா புடிச்சிருவோம். அவங்க நைட் வரேன்னு சொன்னாங்க அந்த பசங்க. எந்த பசங்க? ஸ்ட்ரே கிட்ஸ். நானே ஒரு மேட்னே இனிமே கிடையாது. அதான் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. என்ன அண்ணனுக்கு கூப்பிடுவாங்கடா, மனசே கேட்காதுடா எனக்கு. நானே சின்ன பையன். அந்த பசங்க ஒரு நாள் ரைடு கூட்டிட்டு போணும்டா. யார் நீனு? சிறு வயசுல அவங்க வாழ்க்கையை முடிக்கணும் முடிவு பண்ணிட்ட போல. ஏன் நான் நல்லா தான் வண்டி ஓட்டுவேன். என் டிரைவிங் ஸ்கில்ஸை பார்த்து அவங்க ஆடி பார்க்க போறாங்கடா. நீ வேணா பாரு. ஆமா இதுல எது பிரேக்? ரைட்ரா. நீ எப்படி வண்டி ஓட்ட போற தெரிஞ்சு போச்சு. வாய மூடு. உன்னை விட சின்ன பசங்க ஒழுங்கா வண்டி ஓட்டுவானுங்க. நீ தான் இருக்கே. ஏய் உன்னை தனியா விட்டா நீ வண்டியை கவுத்துருவே. அதனால உனக்கு துணைக்கு இப்ப நான் வந்திருக்கேன். ஓகேவா? நீ எவ்வளவு ஓட்ட மாட்டே. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா சொல்ல மறட்டேன். அந்த ஸ்டே கிட்ஸ் பசங்க இருக்கானுங்களா, அவனு கூட சேர்ந்து நம்ம ஒரு 3-4 நாள் சேர்ந்து தங்க போறோம்டா. 3-4 நாளா? அப்ப ஃபன்னா இருக்க போகுது. போ பாட்டு குத்து என்ஜாய் பண்ணலாம். எல்லா சின்ன பசங்க தான் நம்ம சொன்ன உடனே கேட்பாங்க. என்ன போனே பாத்துக்கிட்டு வரியா என்னன்றேன். ஓ அதுவா? அதுதான் என்னன்னு சொல்லு. அந்த பசங்களோட சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்த போறோம். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கூத்தடிக்கலாம். அவங்க பயந்துகிட்டு கொஞ்சமா பேச போறாங்க. அவங்கள நிறைய பேச வைக்கணும். ஃப்ரீயா பேச விடணும். வண்டி எடுங்கடா டக்குனு. இவன வண்டியை ஓட்றான். சம்மடி பின்னாடி உட்கார்ந்து வரான். வண்டி எடு மாப்ள போல. வண்டில வேற பெட்ரோல் இல்ல. என்னடா சொல்ற? அப்பவே சொன்ன கார் கதவை திறக்காதீங்க. என்ன திறந்து வச்சிட்டீங்கன்னா காருக்குள்ள கொசு வந்துருச்சு. என்கிட்ட கொசு மருந்து இருக்கு மாப்ள, அடிச்சிருவோமா? எல்லாரும் பத்திக்கிட்டு செத்துருவோம். வாய மூடு. எவ்வளவு கிடா போறட்டும் பெட்ரோல்? கொசுலடா வெறும் 2 லிட்டருக்கு மட்டும் போடு. எவனாச்சும் கார் கத்துனோடு போடுவானடா. டேய் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துருச்சுடா. அதான் பெட்ரோல் பங்க்ல இருக்க டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன ரோடெல்லாம் ஒரே குண்டு குழியமா இருக்கு. நீ ஓட்டு மாப்ள, வேகமா போ பாத்துக்கலாம். வேகமா போதடா. வீட்ல போய் சேர்க்க மாட்டான் போல நம்மள. 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். எத்தனை ரூபாய் பெட்ரோல் போட்டுருக்கீங்க அண்ணா? 200 ரூபாய்க்கு இவ்வளவுதான்ப்பா. அப்படியே சரி அசிங்கப்பட்டு என்ன 10 ரூபாய் குறையுது. இந்தாங்க. எவனாச்சும் கூட்டி விடுங்கடா. பசங்க இது கஷ்டப்பட்டு வண்டி ஓட்றல. என்னடா பண்றீங்க? ஆண்டா அதுக்கு 2 கை கொடுத்துருக்கான். ரைட் விட்றா. உங்ககிட்ட கேட்ட பாரு என்ன சொல்லணும். என்னடா ஏன் வண்டி நிப்பாட்டிட்ட? சேர வண்டி எடுத்து சேரா. ஐயோ வாசல்ல பிடிஸ் நிக்கறாங்க. தம்பிகளா உள்ள வாங்கப்பா. இதோ வரேன். தம்பிகளா சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. நாளைக்கு நைட் சமைக்க மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துறீங்களா? ஆமாப்பா போயிட்டு வாங்க. என்னடா உங்க வீட்டுக்கு வந்து வேலை வாங்குறங்க? தோத்து போற வந்து கடைக்கு போங்க. போயிட்டு வாங்கடா நீங்க. ஜெயிச்சிட்ட பாரு. நீ போயிட்டு வாங்க. நல்லா இருக்க மாட்டீங்கடா. நம்ம சின்ன வயசுல சண்டை போட்ட மாதிரியே போட்டுக்கறானுங்கல. ஆமா ஆமா நானே கடுப்பா இருக்க. நம்ம சாமான் வாங்க அமைச்சிட்டாங்க பாத்தியா? விடு சமையல அவங்க தலையில கட்டிடுவோம் அப்படின்ற. நம்மளும் மூளையோட யோசிக்கணும்டா. ஒரு மளிகை ஜாமான் வாங்க சொன்னதுக்கு நொந்து நூடுல்ஸா போறானுங்க. இளரத்தமா இருந்துட்டு கிளரத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்களே. சின்ன பயலுவோ. இது என்ன தான ஃபோர்ஸ் பண்ணாரு? கடைக்கு அமைச்சதே வருதான். ஓ அப்படியே கதை. பாத்துக்கலாம். ஃப்ரீயா விடுறா பாத்துக்கலாம். அதெல்லாம் எடுக்கறதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. வாங்க விடு. நம்ம அண்ணன் காசு தானே. நம்மளோட சமையலுக்கு உதவி பண்ணுவாங்களா அவங்க? கண்டிப்பா மாட்டானுங்க. வெறியில இருப்பானுங்க நம்ம கடைக்கு அமைச்சிட்டோன்ட்டு. சரி போனா போகுது. நம்மளே சமைப்போம். என்ன பண்றது? குடிக்க ஜூஸ் வாங்கிட்டு போமாடா வீட்டுக்கு. நீ வெட்டி செலவு பண்றடா. திரும்பவும் சொல்றேன்டா. இது நம்மளோட அண்ணனோட காசு. பார்த்து செலவு பண்ண சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்னால வந்துட்டாங்களா வீட்டுக்கு? பொண்றாடுங்க சாரி மீறிட்டே இருக்கானுங்க. இந்த பசங்க என்ன பண்றாங்க? டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதவிக்கு லாய்க்கு இல்ல. எனக்கு கறி மீன் சாப்பிடணும் ஆசையா இருக்கு. அத வாங்கி கொடுப்பாங்க. நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. சரியா? அவர்ட்ட சொல்லுவா சாப்பிடுங்க. அவங்கள வேலை வாங்கிட்டா இருக்க. நம்ம அண்ணன் அப்படி பிரிச்சு பேசாதடா. ஆனா மாப்ள ஏதோ அவங்க ஐடியா பண்றாங்கடா. அவங்க தில்லுமுள்ளா இருக்காங்க. இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்கடா. நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அவ்வளவுதான். நம்மளோட அவங்க பெரியவங்கடா. வாழ்க்கையை கடந்து வந்துட்டாங்க. அப்ப நாம இப்ப பண்றதுல அவங்க அந்த காலத்திலே பண்ணிருப்பாங்களா? ஐயோ சொல்ப செகண்ட் நடந்துக்கடா. என்ன அப்படி இருக்க? கேம்ல ஈஸியா அவுட் பண்ணிரலாம். ஒரு வாட்டி கதை உடனே நல்லா விளையாண்டா என்ன பண்ணுவ? என்ன வேணா விளையாடுவாங்களா? ஆமாடா வாய்ப்பு இருக்குல. நமக்கு தக்காளி வேணும்டா. எல்லாம் அழிக்க போயிருக்கு. இது போய் வாங்குற ஒழுங்காடா. விலைவாசிலாம் ஏறி போயிருக்கு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம். ஏய் இவனை யாரா கூட்டு வந்தா? அந்த பயலுவனை அடுப்பறிக்க வச்சிட்டானுங்கல்ல. வீட்டுக்குள்ள தான் நிறைய பேர் இருக்கானுங்களே. அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதா என்ன? அப்படியே உட்கார்ந்துறானுங்க டிவி பார்த்துக்கிட்டே. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் காசு இல்லடா. இந்த அரை முட்டை கோஸ் மட்டும் போதுடா. வாங்கிட்டு போயிடலாம்டா வீட்டுக்கு. இதையாச்சும் ஃபுல்லா வாங்குடா. டேய் சூப் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் பண்ணதாச்சும் எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? நல்லா இருக்கே. நமக்கு நல்லா இருக்கு. அந்த பசங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே. நமக்கு இந்த டேஸ்ட் பழகி போச்சு. ஓ அந்த பிரச்சனை வேற இருக்குல்ல. ஓ சாப்பாடுனா இது என்ன சாப்பாடு? செம்ம டேஸ்டா இருக்கு. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தானே. ஆமா ஆமா யார் இல்லன்னு
தோணுது. வாவ், சாப்பாடு அற்புதமா இருக்கு. என்னடா என்னைய விட டீப்பா பேசுற? ஆமா அப்படிதானே. இருந்தாலும் நம்ம டே அளவுக்கு இல்ல. அப்படி சொல்றா. இருந்தாலும் என்ன மாதிரி ஆகுமாடா? அதான் டேவோட டீப் வாய்ஸ் தான். ஃபெலிக்ஸ் கொஞ்சம் பொறுத்து போ. கோவப்படாத. என்னடா மாப்ள? என்னடா கோவம்ன்ற? என்ன கோவம்? அதானே நம்ம என்ன முன்னாடி வா. எல்லாரும் சூப்பர். எனக்கு பிடிச்ச மட்டன் வறுவல். ஓஹோ. ஜெகஜெக கொஞ்சம் டீசன்ட்டா. மாமி கொஞ்சம் டீசன்ட்டா ப்ளீஸ் டா. என்னடா மாப்பிள்ளை இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? வெளியே வந்து டீசன்சி எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அது நம்ம கண்ணே தப்புல எப்படி? அதானே. என்னடா இப்படி சொல்றோம்? டேய் தம்பிகளா, ஏன்டா நீங்க இப்படி வீட்ல பண்றீங்க? நான் கடையிலே பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணு இல்ல. சிக்கன் பீஸ். என்னம்மா வெயிட்டர் மண்ணு கொஞ்சம் நிறைய சாப்பாடு சுத்தா என்ன? இது எப்படி பத்து உங்களுக்கு? இது எனக்கு மட்டுமே பத்தாது. ஓ சாப்பாடு எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. தம்பி காடை கோதை எல்லாம் நீங்க சாப்பிட்டது கிடையாதுல? இல்லனே. அதோட அருமையில உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஏதோ சரியில்லை. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன வந்ததுல இருந்து உங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்படி கலாய்க்கிறீங்களா? ஐயோ மேல உயிரை வச்சிருக்க தம்பி தான். காவி நான் கூட்டி வர்றேன். அவன் சாப்பிட மாட்டான். அவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். என்ன இது? நான் பசங்க கேங்கிட்டு இருக்கேன். நீங்க நல்ல வைக்க போறீங்க. ஒண்ணுமே சொல்லல நானே. எனக்கு எதுமே வேணாம். சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஐயோ அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி ஐயோ சங்கு நீ சொல்லுப்பா. ஏதோ அழ வச்சிட்டீங்க அவனை. சரி பரவாயில்ல விடுங்க. அவங்க எடுக்கிறான். எனக்கு போர் அடிக்குது. வாங்க நம்ம சீக்கிரம் ரைடுக்கு போலாம். லேட் ஆயிட்டே இருக்கு. ஐயா காப்பாத்துங்க கடவுளே கர்த்தரே. சின்ன பசங்க ஓவரா கத்துறானுங்களே. ஓய் முள்ளு நீ கத்த போற? அப்படிலாம் கத்த மாட்டேன். நீ கத்துற வந்தாண்டா. தலை சுத்துது அப்படியே எடுத்து வைக்க மாட்டே நடக்கறான்டா. யார் என்ன காப்பாத்த போறாங்களோ எல்லாம் போகுது. எல்லாம் முடியல. ரைட்ல இறங்கிங்க ப்ளீஸ். என்னடா நீ சுத்துதே? என்னடா முடியல மனுஷங்க. என்ன பாத்து ஏத்துக்குங்க. என்னடா இது? ஐயோ என்ன விட்டுறீங்களா? ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குறேன். கடைசி ரைடா ஆண்டவா கெழுதி கண்ணே இருந்தால் இந்த ரைடுல எனக்கு பத்திரமா போய் சேர்க்கணும். ரைடு இது பத்திரமா போய் சேர்க்கணும். ஐயோ எனக்கு பேச்சு மூச்சே இல்ல. இனிமே இந்த ரைட்ல நான் ஏறுவேன். இந்த ரைடு வேற லெவலா இருந்துச்சு. எது? என்னால முடியல. ஐயோ இந்த ரைட்ல அப்படி என்ன இருக்குன்னு எல்லாரும் கத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் மொக்கையா தான் இருக்கு. அப்படி நீ சொல்றடா. நீ போய் பார்த்தா தான் உனக்கு தெரியும். என்ன ஃபெலிக்ஸ் தான் சொன்னா. அவனை வர சொல்றா பார்க்கலாம். அவன் தைரியமா வர சொல்லுங்கடா அவனை. அதான் அண்ணன் அவுட் பண்ண முடியுமாடா? எனக்கு தோத்துருவோம் போல இருக்குடா. எனக்கு ஒரு வழி தெரியல. நம்ம அண்ணனை மடக்கி ஆகணும். நான் இதை வைக்கிறேன். தம்பி நீ என்ன பண்ணாலும் எங்களை ஜெயிக்க முடியாதுப்பா. அது விளையாண்டு பாப்போம். வாங்க ஃபர்ஸ்ட். நம்ம ஜெயிக்க போற கடத்துல இருக்கோம். ஆனா ஒரு கார்டு மாறிச்சுனா கூட ஃபெலிக்ஸ் ஜெயிச்சிருவா. அப்ப என்ன பண்றது? அப்ப நான் ஒரு கார்டு எடுத்து வைக்கிறேன். நீ அவுட் ஆகிருவே. வீரனை தோக்கடிக்கிறேன் பாரு. என்னடா அவன் தோக்கடிச்சான்? அட பாவிங்களா. நான் பேசுறேன் ஒரு கார்டு வைக்கிறேன்னு. நான் ஒரு கார்டு எடுத்துக்கலாம். ஏன் அவுட் பண்ணீங்க? நீ வந்து செகண்ட்ல எப்படி ஆகும்? செம்மையா அண்ணன் அவுட் பண்ணிட்ட வேற லெவல். அவங்க ரெண்டு பேரும் அவுட் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. இவர வைக்கிறேன் நானு. மேல அவுட் ஆகிட்டு இருக்கேன். நீ அவுட் பண்ணிடு வா. உன் கையால கொண்டு வட்டிடுவேன். அவங்க பிடிஎஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. நம்ம தான் ஜெயிக்க போறோம். சரி படக்கவே முடியல. அவங்களோட எல்லா கார்டையும் டோட்டலா க்ளோஸ் பண்றேன். இந்த கேமையே நான் முடிக்கிறேன் பாருங்களா. சிரிக்கிறாங்க அவனுங்க. சீக்கிரம் அந்த கார்டை எடுத்து வை. நீ ஒருத்த பாக்கி அந்த கார்டை எடுத்து வர சொல்ற கார்டை எடுத்து வை. வாளை பாருங்க. நீ மட்டும் தான் விளையாட விடாதீங்கடா. அவங்க பாவம்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? இருக்கு. அவன என்ன பண்றது? கேம் ஆச்சு. நம்ம ஜெயிச்சு தானே ஆகணும். சீக்கிரம் இந்த கேம் முடிக்க வழி பண்றா. என்கிட்ட சொல்லிட்டீல சே. ஆமா உன்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நானே முடிச்சிருக்கணும். நான் எப்பயும் முடிச்சிருப்பேன். என்ன அவனுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இந்த ஆட்டத்தை நான் இதோட முடிக்கிறேன். ஆனா நாசமா போறடா. தப்பான கார்டு எடுத்து வச்சிட்டியடா. என்னது தப்பா? அட பாவி என்னடா போச்சு. உங்களாவே வாண்டடா அவுட் ஆயிட்டாங்க. என்ன தூங்கலடா? ஆரம் மணி ஒண்ணுதான் ஆகுது. அதுக்குள்ள இந்த பசங்களாம் தூங்க போயிட்டாங்க. எந்திரா நம்ம உங்களை எழுப்பிட்டு விளையாடலாம். எனக்கு போர் அடிக்குதுடா. ராத்திரிலாம் தூக்கமே வர மாட்டேங்குது. வாடா போலாம். இவனே கொரட்டை விட்டு எல்லாரையும் தூங்க விட மாட்டான். எனக்கும் தூக்கம் கெட்டு போயிடுச்சு. என் மடியில வர படுத்துக்கிட்டான்.
அவங்க டயர்டா இருப்பாங்கடா, அவங்களுக்கு விட்டு நீயும் போய் தூங்குப்போ. அதெல்லாம் சரிப்பட்டு வருது. பின்னதுக்கு ட்ரிப்புக்கு வந்தோம், முடிச்சிருக்கதானே வந்தோம், என்ஜாய் பண்ணாம எப்படி? சொல்றா இங்க எங்கடா வர? தலைவலியில போய் பண்றா. ஐயோ தலைவணி இல்ல, ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க எல்லாரும்? இன்னைக்கு எல்லாரும் தூங்க விட்ட மாதிரி தான். நான் போய் திரும்ப படுக்கிறேன். அவன் எழுப்புனா, அவன் செத்துட்டான் இன்னைக்கு. டேய் பசங்களா, வாங்கடா கண்ணாமூச்சி விளையாடலாம். ஐயோ எழுப்புறாரு. தூங்கிட்டேன் நானு. என்ன பதில சொல்ல மாட்டீங்க? தூங்கிட்டீங்களா? யுங்கி மரியாதையா வெளில போயிடு. சொல்றத கேளு யுங்கி, நம்ம எல்லாரும் விளையாடலாம். எந்திரி எந்திரி எந்திரி. போடா இங்க இருந்தே. ஃபெலிக்ஸே கூப்பிடுறாங்கடா, சீக்கிரம் தூங்கிடலாம். நடி நடி டக்கு நடி. என்னப்பா முழிச்சுதான் இருக்கீங்களா? ஆடா பாவி, மாட்டை விட்டுட்டியாடா. சரி சுகா, விளையாடலன்னா பரவாயில்ல, எனக்கு பசிக்குது, சமைச்சு கொடு. ராத்திரி சொத்த தானே தின்ன, வேற என்ன தின்ன? வாயில தானே வந்துட போது, வர திங்கிறது போயிடு. ஏன் இப்படி கத்துற? பக்கத்து ரூம்ல பசங்களா இருக்கானுங்க, காதுல வாங்க என்ன நினைப்பானுங்க? கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்ல, அவங்களுக்கு இதே கேஸ் தான். அது என்னமோ உண்மைதான். அப்புறம் என்ன போ. அதெல்லாம் முடியாது, நீ எந்திரிச்சு ஆகணும், எனக்கு வேணும். நீ ஸ்ட்ரே கிட்ஸ்ல நல்லா சமைக்கிறவனே நினைச்சிருப்பான், அவன்கிட்ட போய் கேளு போ. என்ன நீ இப்படி சொல்ற? போ, நல்லா சமைச்சு தருவான். அவன் வரமாட்டான். விடு, என்னோட நல்லா சமைப்பான், போய் கேளு போ. அவன் தூங்கிட்டு இருக்கான். நீ எழுப்பு, அவன் வருவான், போ. என்னடா போ. பங்சன் தூங்கிட்டியா? இல்லையா, ஏன் கேக்குறீங்க? எனக்கு பசிக்குது, கொஞ்சம் கையால எனக்கு சமைச்சு தர முடியுமா? அண்ணா ராத்திரி 2 மணிக்கா? என் பாசக்கார தம்பி இல்ல, அண்ணனுக்கு பசிக்குதுப்பா. சரி அப்படி போடு. பேங்க் வசமா மாட்டிக்கிட்டான்டா.